இந்த பென்லாம் நீங்க வச்சீங்கன்னா போதும், கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாருமே உங்களே தான் பாப்பாங்க. என்னடா சொல்ற? நம்பர் 3 இன்விசிபிள் பென். ஆனா அந்த பெண்ணை வச்சு நீ நோட்ல எழுதினா ஒண்ணுமே தெரியாது. என்னடா நீ எழுதுன தடமே தெரியல. ஆனா அந்த பென்லயே ஒரு லைட் இருக்கும், அதை வச்சு அடிச்சாதான் அந்த எழுத்தே தெரியும். பாடா பிட் அடிக்கிறதுக்கு ஒரு பென்னு கிடைச்சிருச்சு. நம்பர் 2 ஹெலிகாப்டர் பென். டேனி இந்த பென்னு பறக்குமோ? அதெல்லாம் பறக்காது, இதை வச்சு நீ மனசுக்குள்ள பறக்க வேண்டியதான். நம்பர் 1ல இருக்க பெண்ணை பாக்கறதுக்கு முன்னாடி மரண மாசான பாய்ஸ்னா லைக் பண்ணிருங்க. வேற லெவலான கேர்ள்ஸ்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்பர் 1 கன் பென். ஆனா அந்த பெண்ணு துப்பாக்கி மாதிரி இருக்கும், இதை வச்சு எழுதிக்கவும் முடியும், ஃப்ரெண்டோட விளையாடவும் முடியும். மட்டும் இல்ல அந்த ஸ்கோப்ல லைட் எரியும். லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. இந்த பென்ஸ்ல நீங்க கிளாஸ் கொண்டு போனீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷாக் ஆயிடுவாங்க. என்ன டேனி சொல்ற? நம்பர் 3 ப்ரொஜெக்டர் பென். ஆனா அந்த பெண்ணை ஆன் பண்ணிட்டு செவுத்துல காமிச்சா போதும், சின்சான் படம் வரும், அதை வச்சு உன் ஃப்ரெண்டை வேறுபடுத்தலாம். சோலி முடிச்சு. நம்பர் 2 மெட்டல் பென். கானா அந்த பெண்ணை வச்சு எழுதவும் முடியும். அந்த பெண்ணுக்கு பின்னாடி ஒரு பட்டன் இருக்கும், அமைக்கி விட்டா அந்த பெண்ணு அப்படியே சுருங்கிரும். டேனி இந்த பென்னு கியூட்டா இருக்குடா. நம்பர் 1ல இருக்க பெண்ணை பாக்கறதுக்கு முன்னாடி மரண மாசான பாய்ஸ்னா லைக் பண்ணிருங்க. வேற லெவலான கேர்ள்ஸ்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்பர் 1 மெக்கானிக்கல் பென். கானா அந்த பெண்ணுக்கு பின்னாடி இருக்க அந்த பட்டன் அமுக்குனா அந்த பெண்ணு வெளியே வர அரை மணி நேரம் ஆகும். அவ்வளவு ஸ்லோவா வரும். ஏன் தெரியுங்களா? எப்படி இந்த பென்லாம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா கிளாஸ்ல நீங்க தான் மாஸ்க் காட்டலாம். என்னடா சொல்ற? நம்பர் 3 பாக்ஸிங் பென். டேய் அபி, நார்மலா ஒரு பெண்ணை எழுததான் முடியும், ஆனா இந்த பெண்ணை வச்சு ஃபைட் பண்ணி விளையாடலாம். வரையா சண்டைக்கு? நான்லாம் ஃபைட்டுக்கு வந்தா நீ தான் அவுட் ஆகுவ, பரவாயில்லையா? நம்பர் 2 ஃபேன் பென். அபி இதை வச்சு எழுதிக்கவும் முடியும், இல்ல ஒரு பட்டன் இருக்கு, அதை தொட்டேன்னா ஃபேன் ஓடும், வெயில் காலத்துல செம்ம யூஸ் ஆகும். உண்மையா டேனி? அடாமடா. நம்பர் 1ல இருக்க பெண்ணை பாக்கறதுக்கு முன்னாடி மரண மாசான பாய்ஸ்னா லைக் பண்ணிருங்க. வேற லெவலான கேர்ள்ஸ்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்பர் 1 ஸ்மூத் பென். அபி இந்த பென்ல மட்டும் நீ எழுதுனா ரொம்ப ஸ்மூத்தா எழுதுமாண்டா. நீ பார்த்த கம்பெனிக்காரங்க அப்படிதான்டா சொல்றாங்க. தெரியுது, நீ மூடு. இந்த பென்லாம் நீங்க வச்சீங்கன்னா போதும், கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாருமே உங்களே தான் பாப்பாங்க. உண்மையா டேனி? நம்பர் 3 மல்டி ஃபங்க்ஷனல் பென். ஆனா ஒரு சாதாரண பென்ல எழுததான் முடியும். ஆமாடா டேனி. ஆனா இந்த பென்ல பேப்பர் வச்சிருக்கேன்னா வெட்டிக்கலாம், இதுல ஒரு கத்தியும் இருக்கு, கோடு போடணும்னா இல்ல ஸ்கேலும் இருக்கு. லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. நம்பர் 2 ஃபிஷ் பென். டேனி இந்த பென்னு பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குடா. அது மட்டும் இல்ல, இதுல எழுதணும்னா ஸ்மூத்தா எழுதுமா. நம்பர் 1ல இருக்க பெண்ணை பாக்கறதுக்கு முன்னாடி மரண மாசான பாய்ஸ்னா லைக் பண்ணிருங்க. வேற லெவலான கேர்ள்ஸ்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்பர் 1 டூல் பென். ஆனா இதுல ஸ்க்ரூ டிரைவரும் இருக்குது, நீ ரீல்ஸ் அதிகமா பாக்குறீல, அதுல ஸ்க்ரோல் பண்றதுக்கு அந்த பட்டனும் இருக்குது. தெரியுது, நீ மூடு. கானா அந்த பென்ல நீ வச்சுனா ஸ்கூல்ல நீ தான் கெத்து காட்டலாம். என்ன டேனி சொல்ற? நம்பர் 3 கேரட் பென். கானா இதை வச்சு எழுதிக்கவும் முடியும், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி விளையாண்டுக்கவும் முடியும். வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நான் என்ன பண்ணேன்? நம்பர் 2 வுட் பென். என்னடா நீ விரல் கட்டைய கொண்டு வந்துட்டு பென்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கியா? டேய் இது பென்னு தான்டா. இதுவும் பெண்ணா? நம்பர் 1ல இருக்க பெண்ணை பாக்கறதுக்கு முன்னாடி மரண மாசான பாய்ஸ்னா லைக் பண்ணிருங்க. வேற லெவலான கேர்ள்ஸ்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்பர் 1 கானா கேரட்ல மரக்கட்ல கூட பெண்ணை பாத்திருப்பேன், ஆனா எலும்புல ஒரு பெண்ணை பாத்திருக்கியா? இதுதான்டா அது. இந்த பெண்லாம் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனா மந்திரவாதி தான் சொல்லுவாங்க. கானா அந்த பென்லாம் நீ வச்சுனா ஸ்கூல்ல நீ தான் மாஸ்க் காட்டலாம். என்னடா சொல்ற? நம்பர் 3 நெயில் கிளிப்பர் பென். கானா நார்மலான ஒரு பெண்ணை எழுததான் முடியும், ஆமா, ஆனா இந்த பெண்ணை நீ நகத்தையும் வெட்டிக்கலாம். நம்பர் 2 ரோபோட்டிக் பென். கானா இந்த பெண்ணை மட்டும் நீ வாங்கி எழுதுனா போதும், சுத்தி இருக்க கண்ணு ஃபுல்லா உன் பென்ல தான் இருக்கும். உண்மையா டேனி? அடாமடா. ரொம்பவே அமேசிங்கான நம்பர் 1 பாக்கறதுக்கு முன்னாடி ஸ்மார்ட்டான பாய்னா லைக் பண்ணிருங்க. கியூட்டான கேர்ள்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்பர் 1 ஆல் இன் ஒன் பென். கானா இதை வச்சு எழுதிக்கவும் முடியும், கடையில சோடா வாங்கினா அதை ஓபன் பண்ணியும் குடிச்சுக்க முடியும். இதுல மொபைல் ஸ்டாண்டும் இருக்குது. ரொம்பவே வித்தியாசமான 3 பென்ஸ், அதுல நம்பர் 1 பென் கண்டிப்பா உங்கள்ட்ட இருக்கணும். நம்பர் 3 கேமரா பென். இந்த பென் எழுதுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இதுல கேமரா இருக்கனால நீங்க எது வேணா 4Kல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்பர் 2 மேக்னெட்டிக் ஃபிட்ஜெட் பென். ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு எழுதிக்கவும் முடியும், இதுல மேக்னெட் இருக்கனால இதை வச்சு விளையாண்டுக்கவும் முடியும். அது மட்டும் இல்ல, ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ண இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 1 பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தடவையாவது பென்ல எழுதிருக்கீங்கன்னா லைக் பண்ணிருங்க. உங்களோட ஃபேவரட் பென்னை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 1 மொபைல் பென். இதை பென்னாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லனா மொபைலாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இதுல சிம்மு போட்டுக்கலாம். ஆனா ஒண்ணு, வார்த்தைக்கு தெரியாம தான் இதை வச்சுக்கணும். தெரியுது, நீ மூடு. கிளாஸ்ல மட்டும் இந்த பென்லாம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க தான் மாஸ். அப்பனா நான் மாசா டேனி? நம்பர் 3 3D பென். இந்த பென்னை வச்சு நீ ஹார்ட்னு போட்டுட்டு உன் ஆள்கிட்ட கொடுத்தா லவ் சக்சஸ் ஆகும். சரிங்க சரிங்க, சந்தோஷமா இருங்க. டேய் இது உண்மைடா. நம்பர் 2 ஸ்பைடர் பென். என்னடா டேனி இது 8 கால் பூச்சி மாதிரி போய்கிட்டு இருக்கு, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல. ஆனா ஒண்ணு, இது ஸ்ட்ரெயிட்டா மட்டும் தான் கோடு போட முடியும். தெரியுது, நீ மூடு. நம்பர் 1 பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தடவையாவது பென் யூஸ் பண்ணிருக்கீங்களா? லைக் பண்ணிருங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கமெண்ட்ல உங்க பேரை சொல்லிட்டு போயிருங்க. நம்பர் 1 மல்டி யூஸ் பென். கானா நீ அதிகமா ரீல்ஸ் பாப்பேல, அது உனக்கு யூஸ் ஆகும். டேனி கம்பெனி வச்சே வெளியே சொல்லாத. அடிக்கடி நீ சாப்ட்வேர் கழட்டி விளையாண்டுட்டு இருப்பேல, கானா இதுல டூலும் இருக்கு. அத செம்ம பெண்ணுடா. கானா அந்த பென்ல நீ வச்சுனா ஸ்கூல்ல நீ தான் கெத்து காட்டலாம். என்ன டேனி சொல்ற? நம்பர் 3 கேரட் பென். கானா இதை வச்சு எழுதிக்கவும் முடியும், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி விளையாண்டுக்கவும் முடியும். வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நான் என்ன பண்ணேன்?
நம்பர் 2 வுட் பென். என்னடா நீ விரல் கட்டைய கொண்டு வந்துட்டு பென்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கியா? டேய் இது பென்னு தான்டா. இதுவும் பெண்ணா? நம்பர் 1ல இருக்க பெண்ணை பாக்கறதுக்கு முன்னாடி மரண மாசான பாய்ஸ்னா லைக் பண்ணிருங்க. வேற லெவலான கேர்ள்ஸ்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்பர் 1 காணா கேரட்ல மரக்கட்ல கூட பெண்ணை பாத்திருப்பேன். ஆனா எலும்புல ஒரு பெண்ணை பாத்திருக்கியா? இதுதான்டா அது. இந்த பெண்லாம் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனா மந்திரவாதி தான் சொல்லுவாங்க. இந்த பென்லாம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க இதே ஸ்கூல்ல மாஸ் கட்டலாம். நம்பர் 3 பாக்ஸிங் பென். இதை வச்சு எழுதிக்கவும் முடியும். இதை வச்சு உங்க ஃப்ரெண்டு கூட ஃபைட் பண்ணி விளையாடலாம். நம்பர் 2 பென்சிலிங் பால் பென். இதை வச்சு எழுதிக்கிறவும் முடியும். டைம்ல பால் அடிச்சு விளையாட முடியும். நம்பர் 1 பாக்குறதுக்கு முன்னாடி ஆட்டான பாய்னா லைக் பண்ணுங்க, கியூட்டான கேர்ள்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்பர் 1 கன் ஷேப் பென். இந்த பெண்ணை உங்க டீச்சருக்கு தெரியாமதே வச்சுக்கணும். ஏன் தெரியுமா? இல்லைன்னா உங்க டீச்சர் புடுங்கிட்டு போயிருவாங்க. இந்த பென்லாம் நீங்க வச்சிருந்தீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷாக் ஆயிருவாங்க. நம்பர் 3 ட்ரம்ப் பென். பாக்குறதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் பென் மாதிரி இருக்கா. இதை வச்சு எழுதிக்கலாம், இல்லைன்னா ஃபைட் போட்டு விளையாடலாம். நம்பர் 2 கார் பென். பாக்குறதுக்கு கார் மாதிரி இருக்கும். இதை வச்சு எழுதிக்கவும் முடியும். இது வீல் கொடுத்துருக்கனால இதை வச்சு விளையாண்டுக்கவும் முடியும். நம்பர் 1 பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாச்சும் நீங்க பென்ல எழுதிருக்கீங்களா லைக் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்டோட நேம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 1 ஃபேன் பென். இந்த பென் பாக்குறதுக்கு கியூட்டா இருக்கும். நீங்க இதை வச்சு எழுதிக்கவும் முடியும். இதை வச்சு நம்ம காத்து வாங்க முடியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ரொம்ப கியூட்டான பென்ஸ். நம்பர் 3 ஆல் இன் ஒன் பென். பெண்ணை வச்சு நோட்ல ஸ்டாம்ப் அடிச்சு விளையாடலாம். அடிக்கிற நேரத்துல பபிள்ஸ் விட்டு விளையாடலாம். இப்போ பிரஸ் பண்ணீங்கன்னா லைட் எரியும். நம்பர் 2 டாய்லெட் பென். எழுதிக்கலாம். இதை ஒன்று அமுக்குனா ஒன்று மேலே ஒன்று வருது. அது என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க பென்ல எழுதிருக்கீங்கன்னா லைக் பண்ணிருங்க. நம்பர் 1 ஸ்பின்னர் பென். ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு எழுதிக்கவும் முடியும். கையில வச்சு ஸ்பின் பண்ணி விளையாட முடியும். இதுல ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே வித்தியாசமான 3 பென்ஸ். நம்பர் 3 கிராப் பென். இந்த பென் பாக்குறதுக்கு நண்டு கொடுக்கு மாதிரி தான் இருக்கும். இதை வச்சு எழுதிக்கலாம். எதனாச்சும் பிஸ்கட் இருந்துச்சுன்னா எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நம்பர் 2 ஷார்க் பென். சுறாமீன் மாதிரி இருக்கும். அதுல ஒரு பட்டன் அமைக்க விட்டா கடிக்கிற மாதிரி தெரியும். நம்பர் 1 பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பென்ல எழுதிருக்கீங்கன்னா லைக் பண்ணிருங்க. பென்ல எழுதுறது ரொம்ப பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல ரெட் கலர் ஆர்ட் கொடுத்துருங்க. நம்பர் 1 ஃபிஷ் பென். இந்த பென்னு பாக்குறதுக்கு மீன் மாதிரி இருக்கும். அதோட பின்னாடி இருக்க மூடியை கழட்டிட்டு எழுதுனா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். பென்லாம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா கிளாஸ்ல நீங்க தான் மார்க்ஸ் காட்டலாம். நம்பர் 3 கலர் பென். பெண்ணை வச்சு 10 கலர்ல எழுத முடியும். வச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட மார்க்ஸ் காட்டலாம். நம்பர் 2 பென். பென் ரொம்ப ஸ்மூத்தா எழுகும். ஃப்ரெண்ட்கிட்ட இந்த லைட் அடிச்சு காமிச்சீங்கன்னா எப்படான்னு கேட்போம். நம்பர் 1 பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க பென்ல ஒரு தடவையாச்சும் எழுதிருக்கீங்கன்னா லைக் பண்ணிருங்க. கமெண்ட்ல ரெட் கலர் ஆர்ட்டை கொடுத்துட்டு போயிருங்க. நம்பர் 1 ஃபங்க்ஷனல் பென். இந்த பெண்ணை கீழே இழுத்துட்டீங்கன்னா சிசர் வெளியே வந்துடும். பென்ல இருக்க மூடியை கழட்டினீங்கன்னா பாட்டில் ஓப்பனர் வரும். ரொம்ப வித்தியாசமான பேன்ஸ். இதை பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயிருங்க. நம்பர் 3 பாஸ்கெட் பால் பேன். ஃப்ரீ பீரியட்ல நீங்க ரொம்ப போர் அடிச்சுன்னா இதை வச்சு நீங்க பாஸ்கெட் பால் விளையாடலாம். நம்பர் 2 பேண்டா பேன். இந்த பெண்ணை பாத்தீங்கன்னா ரொம்ப கியூட்டா இருக்கும். இதுல ஒரு குட்டி பேண்டா இருக்கும். இருக்கு மட்டும் கியூட்டா இருக்கு. எல்லாருக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். நம்பர் 1 பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஸ்மார்ட்டான பாய்னா லைக் பண்ணுங்க. கியூட்டான கேர்ள்ஸ்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்பர் 1 இந்த பெண்ணை வச்சு 2 விதமா யூஸ் பண்ணிக்கலாம். பெண்ணை வச்சு எழுதிக்கலாம், இல்லைன்னா உங்க ஃப்ரெண்டோட நோட்ல அச்சடிச்சு விளையாடலாம். அப்புறம் நாளைக்கு வரேன்.